அப்படின்னா மனிதர்களாக இருந்து மகான்களாக இருக்காங்கல்ல, சரி. அவங்கள வழிபடக்கூடாது. ஓஹோ. பரமாத்மா இல்லைண்ணா, அதாவது என்ன பரமாத்மா ரைட்டு, ஆனால் அவரே சொல்கிறாரலாம் நான் மனிதன்களின் என்ன வடிவமாக இருக்குன்னு சொல்கிறாரலாம். இல்லை, ஆனால் அவரே ஒத்துக்கிறாரு. ஆ இல்லை, அவர் ஒத்துக்கிறாரு. ஆ அதாவது மகான் ஆத்மாக்கள்னு இருக்கு. சரி. இப்போ சீரடி சாய்பாபா ரமணர்லாம் மகான் ஆத்மாக்கள். அவங்களால உங்களுக்கு முக்தி கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடிய. ஆமாம், அதான் ஐயாவே சொல்லியிருக்காரு. அவங்களால அதாவது சில அருளாட்சியெல்லாம் முத்தி கொடுக்க முடியாது, ஜீவன் முக்தி கொடுக்க முடியாது. ஜீவன் முக்தி வந்து பாபா மட்டும்தான். இல்லை, பாபாவே இறைவனுக்கு சமமாக தானே சொல்கிறாங்க. இறைவனுக்கு சமம் யாரையும், ஆனால் அவர் சொல்லுவார், என் அன்பு குழந்தைகளே நீங்கள் எனக்கு சமமாக ஆக வேண்டும். அந்த அளவுக்கு. ஏன்னா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கிறாங்கல்ல, அது 16 குணங்கள் அது பாபாவுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால் அந்த 16 குணங்களையும் நம்ம அடைஞ்சு பாபாவுக்கு இணையாகலாம். அவரே சொல்றாரு, எனக்கு இணையான குழந்தைகளே பாரு சில நேரங்கள். ஆனால் அந்த ஒழுக்கம் இருக்கு, அந்த மரபு இருக்கு. தினசரி வகுப்பு நடத்துவாங்க, கிளாஸுக்கு. அது ஒரு நிலைப்பாட்டுக்கு மேலே அந்த மாதிரி மாற்றங்களாகி இப்போ நானே நிறைய யோசிக்கிறேன்ல. இந்த உரு வழிபாடுங்கிறது ஒரு நிலைக்கு மேலே போயிட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஜீவன் எங்கேருந்து வந்தது, அதுக்குண்டான ஆத்மாக்கள் யார், பரம்பொருள் எங்கே இருக்குது, பரம்பொருளுக்கு பிரியமானவர்கள் யார், அந்த புத்திக்குள்ளே ஓடிடும். அந்த ஸ்டேஜுக்கு போகணும். அப்போ தான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு பெருமை. அதான் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரசவம், சன்னியாசம் 4 நிலையில் 4ஆம் நிலை அந்த நிலை அண்ணன் சொல்லுது. இப்போ அதுதான் இப்போ என்ன சொல்கிறதுன்னா, கலியுகத்தில் கலியுகம் முடிஞ்சு இந்த யுகம் ஆரம்பிக்கும் போது அதுக்கு நடுவில் சங்கம யுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ பாபா 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்கு. வருவார் கலியுகம் முடிகிற நேரத்தில். ஆனால் அவர் கிருஷ்ணர் இல்லை, கிருஷ்ணர் வருவார்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜீசஸ் பரமாத்மா வர்றாரு, ஒருத்தருடைய உடம்புல பேசியிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது, உடம்பு எடுத்தால் கர்மா வந்துடும். அப்போ அவருக்கு பிறப்பு இறப்பெல்லாம் இருக்கும். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, யாராவது உடம்பை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே போய் போதனைகள் பண்ணுவார். அந்த போதனைகள் தான் போயிடும். 1939 ஆரம்பிச்சு 88 வருஷம். கலியுகம் 39 கலியுகம் தான் முடிவு, லாஸ்ட். ஆமாம், 1939 நம்பவே முடியாது. பெரிய வைர வியாபாரி அவர், கிருஷ்ண பக்தர். ஏகப்பட்ட இந்த மன்னர்கள், அப்போ இலக்காரர்கள் இருந்தாலும் மன்னர்கள் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வைரம்லாம் கொடுத்து வியாபாரம் பண்ணி கொடுத்தது பெருங்கோடி. பாபா அவரை ஆட்சி நீ தான் இது செய்யணும். ஏன்னா கிருஷ்ண பக்தர். கிருஷ்ணர் ஒரு காலத்தில் கிருஷ்ணன் ராதையுடைய ஆட்சி நடந்தது. அதெல்லாம் அவர் பாபா சொல்லுவார். ஸோ அது என்னன்னா, அந்த இது அவர் உடம்புல சொல்லும்போது இது எல்லாருக்கும் பரப்பணுங்கிறதுக்காக 38 கோடி அந்த காலத்தில். ஏன் காத்தாடி அப்பவே 38 கோடி. 38 கோடி. அப்புறம் பெண்களை பெண்களுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க முதல்ல. பிரம்மகுமாரிகள் தான் அது. ஓஹோ. பிரம்மகுமாரி பெண்களை அனுப்புனாங்க எல்லா திசையிலையும். தைரியமாக போனாங்க, அவங்களே இடம் பிடிச்சாங்க. இங்கே ராஜஸ்லோச்சனா தான் வீடு கொடுத்துருக்கு அது முதல்ல அப்பமே சென்னையில். அதனால் அங்கங்கே தங்கி சென்டர் நடத்துகிறாங்க. 1400 சென்டர் இருக்கு உலகம் கூட. 25,000 பேர் உட்கார்ற ஹால் ஒன்று வெளிதான். மவுண்ட் அபுல ராஜஸ்தான் வந்தாங்கன்னா வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வருவாங்க. அவர் சொல்கிறார், அந்த மாதிரி இந்து மதம்னே ஒரு மதம் கிடையாது. பாபா மதம் ஆதி தேவி தேவதா சனாதன தர்மம். ஓ, சனாதன தர்மம். ஆதி தேவி தேவதா சனாதன தர்மம். அதில் எல்லா
எல்லோருமே லட்சுமி நாராயணர்கள். லட்சுமி நாராயணன்னா ஆணாவும் இருப்பாங்க, பெண்ணாக பெண்ணாவும் இருப்பாங்க. இருப்பாங்க. ஸோ லட்சுமி நாராயணர்கள் எல்லோரும் லட்சுமி நாராயணர்கள் ஆகிறோம்னா அல்டிமேட்லி அவங்க வந்து ஒரு தூய உலகத்தை, அது ஒரு தனி உலகம், அதுக்கு போகிறதுக்கு தான் ஒழுக்க முடியும். பாபா யாரையுமே நினைக்கிறேன் நம்மளும் அதே மாதிரி ஆகிட்டோம்ண்ணே.